பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, தேவனாகிய கர்த்தர் இதுவரையிலும் உங்களை நடத்தினவர், நம்மை நடத்தினவர், இனி வரும் காலங்களிலும் அவரே நமக்கு நல்ல தகப்பனாய் இருந்து அவர் நடத்துவாராக. 1 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கிறோம். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை. இன்றைக்கு அநேக மனிதர்கள் செய்கிற காரியங்கள், நான் இதை நேர்த்தியாக தானே செய்தேன், இதை பர்ஃபெக்டாக தானே நான் பண்ணினேன், என் ஞானம் அப்படி தெளிவாக இருந்தது, இதுக்கெல்லாம் இப்படி பர்ஃபெக்ட் பிளானிங் பண்ணி நான் பண்ணினேன், நான் திட்டம் பண்ணாத காரியம் என்ன, நான் திட்டம் பண்ணிட்டா அதில் எந்த ஒரு குறியும் தப்புவதில்லை என்று சொல்லி அநேகர் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பிளானிங் இஸ் வெரி குட். நாம் திட்டமிடுதல் அது ரொம்ப முக்கியம். திட்டமிட்டு செயல்படுவது, திட்டமிட்டு காரியங்களை நடத்துவது, நமக்கு இருக்கிற திறமைகளை வெளிப்படுத்துவது, நம்மிடத்தில் இருக்கிற தாளந்துகள் வெளிப்படுவது, இதெல்லாம் நல்லது. ஆனால் இவைகள் தான் எனக்கு பலன் கொடுக்கும் அல்லது பதிலை கொண்டு வரும் என்று சொல்லி நீங்கள் யோசிப்பீர்களானால், இன்றைக்கு சொல்லுகிறேன், அவைகளால் ஒன்றுமில்லை. ஆமாங்க, அவைகளால் ஒன்றுமில்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உன் பலவீனத்திலே அவருடைய பலம். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். வேதத்திலே நீங்கள் வாசிக்கும்போது அங்கே விளைய செய்கிற கர்த்தர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை. என் பலன், நான் செய்வேன், என்னால் முடியும், நான் செய்ததுனால தான் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துட்டுன்னா அதனுடைய பிரதிபலனை நீங்கள் முழுமையாய் அனுபவிக்க முடியாது. மாறாக, தேவனே, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றும் இல்லை, நடுகிறவனாலும் ஒன்றும் இல்லை, விளைய செய்கிற கர்த்தர் ஒருவர் உண்டல்லவா, விளைய செய்கிற ஒரு தேவன் உண்டல்லவா, அவர் சகலவற்றையும் என் வாழ்க்கையில் நேர்த்தியாய் ஏற்படுத்தி நேர்த்தியாய் செய்து என்னை அவர் ஆசீர்வதிப்பார். ஆம் தேவ பிள்ளையே, நேரங்கள் நம்ம யோசிப்போம், நான் செய்த காரியங்கள் அது எனக்கு பிரதிபலனாய் வந்துட்டு, நான் இட்ட அந்த எஃபர்ட் வீணா போகலை. உண்மைதான், அது வீணா போகலை. அதை விளைய செய்தது யார்? உன் ஞானத்தை நீ நம்பி இருக்கிறாயா? வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, ஞானமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானதை கர்த்தர் தெரிந்தெடுத்தார், பலமுள்ளவர்களை அவமாக்கும்படி, உள்ளவைகளை அவமாக்கத்தக்கதாக இல்லாதவைகளை, பலனற்றவர்களை. நீங்கள் வேதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லாததிலிருந்து உன்னை உருவாக்குகிறது தான் கர்த்தருடைய காரியம். அப்படி இருக்க, உன்னிடத்தில் எல்லாம் இருந்தாலும் நான் சொல்லுவது, என் பலன் அல்ல ஆண்டவரே, விளைய செய்கிற கர்த்தராலே எல்லாம் ஆகும். ஆமேன், ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற பிரயாசங்கள், செய்கிற வேலைகள், உங்கள் பிஸ்னஸ், உங்கள் ஊழியம், உங்களுடைய எந்த காரியமாக இருக்கட்டும், அப்பா, இது என் பலத்தினால், என் தாளந்தினால், என் ஞானத்தினால் வரல. எனக்கு தெரியும் ஊழிய பாதையில் கர்த்தர் என்னை நடத்துகிற விதங்கள் என்னுடைய ஞானத்தினால் ஒன்றுமில்லை, என்னுடைய பேச்சினால் ஒன்றுமில்லை, என்னுடைய எண்ணத்தினால் ஒன்றுமில்லை, எனக்கு இருக்கிறதான ஆதரிக்கிற தன்மையினால் ஒன்றுமில்லை, எனக்குள்ளே இருக்கிற குணங்களால் ஒன்றுமில்லை, நடுகிறவனாலும் இல்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் இல்லை, விளைய செய்கிற கர்த்தராலே எல்லாம் ஆகும். நான் அறிந்திருக்கிறேன், மந்தையை பெருக பண்ணுகிறது போல கர்த்தர் ஜனத்தை பெருக பண்ணுவார். இப்போ என் நம்பிக்கை யார் மேலே இருக்குது? கர்த்தர் மேலே இருக்குது. விளைய செய்கிற கர்த்தர் மேலே இருக்குது. இன்றைக்கி உங்கள் நம்பிக்கையும் விளைய செய்கிற தேவன் மேலே இருக்கட்டுமே தவிர, நீங்கள் திட்டம் பண்ணுகிறது தவறில்லை, செய்ய நினைக்கிற காரியங்கள் தவறில்லை,
அதனுடைய ரிசல்ட் வரும் பொழுது எதை மேன்மைப்படுத்துகிறீர்கள், யாருக்கு கனத்தை கொடுக்கிறீர்கள், எதை உயரத்தில் தூக்கி வைக்கிறீங்க, ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க. விளையச் செய்கிற கர்த்தராலே எல்லாம் ஆகும். கண்களை இப்படி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, நடுகிறவன் நீர் பாய்ச்சுகிறவன், இப்படிப்பட்ட இந்த எண்ணங்கள் மாற்றப்பட்டு நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற கர்த்தராலே எல்லாமாகும் எல்லாமாகும் என்பதை அனுபவிக்க, பெற்றுக்கொள்ள, விசுவாசிக்க, நிலைத்திருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். தேவ பிள்ளையே, எனக்கு அன்பான தேவ ஜனமே, விளையச் செய்கிற கர்த்தராலே சகலமும் உங்கள் வாழ்க்கையில் ஆகும். God bless you. God bless you.